நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நம்முடைய ஓட்டம் எப்பேற்பட்டது ஓட்டமாக இருக்க வேண்டும். ஓடுகிற ஓட்டம், வாழ்க்கைக்காக ஓடுகிற ஓட்டம். சிலர் நடப்பார்கள், சிலர் ஓடுவார்கள், சிலர் சிறிது வேகமாக நடப்பார்கள். ஆனால் வேகமாக நடப்பதும் ஓடுவதும் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அதனால் தான் ஒரு பாட்டு இருக்கிறது. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. அப்போது நம்ம ஓட்டம் ஓடும்னா நாம் எதற்கும் தலை சாய்க்காமல், எதுவும் நம்மளை அண்டாமல் சரியான பாதையில் நடந்து இப்படித்தான் ஓட வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த புதிய ஒரு தன்மானத்தில் நாம் ஓடினோமானால் நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இதில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இன்றைய தியானத்தை முடிக்க இருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாக ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு சகோதரி ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வந்தார்கள். எல்லாரும் அவர்தான் ஜெயித்து விடுவோம் என்று எண்ணிக்கை பார்க்கையில் கடைசி நிமிடத்தில் அவருடைய கால்கள் பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கில் வைத்தபடியினால் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. நீ தோற்று விட்டாய், உனக்கு பின் வந்தவள் சரியாக வந்தால் அவளுக்குத்தான் இந்த கிஃப்ட் என்று அன்று ஒரு நடந்த சம்பவம் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுபோல் தான் குதிரை பந்தயத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் எந்த குதிரையுடைய மூக்கு அந்த கடைசி எண்டில் இருக்கிற கேமராவில் விழுகிறதோ அந்த குதிரை தான் ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும். அதுபோல் தான் வாழ்க்கையும் நம்முடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கு தக்க ஓட்டம் ஓடினால் உங்களைப் போல ஒரு பாக்கியசாலி, உங்களைப் போல ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. ஓடுகிற ஓட்டம் சரியாக ஓடுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமாக இருப்பதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். இப்போது உங்களுடன் விடைபெறுவது உங்களுடைய தெய்வீகன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.